எக்ஸ் கூட ஃப்ரெண்டாக இருக்கிறது எப்பயுமே வந்து ஒரு நல்ல ஐடியா கிடையாது. ஃப்யூச்சரில் ரிலேஷன்ஷிப்பில் வரவங்கள கூட அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். எக்ஸ் கூட ஃப்ரெண்டாக இருக்கிறது எப்பயுமே ஒர்க் ஆகாது. இந்த ஒரு ஸ்டோரி நமக்கு இன்னும் கன்ஃபார்ம் பண்ணோம் எக்ஸ் கூட எப்பயுமே ஃப்ரெண்டாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஜோலி இவங்க வந்து 18 years old. இவங்களோட ஹைட் வந்து 4'10". இவங்க வந்து அலபாமாவில் வாழ்கிறாங்க, ஸ்வீட் ஹோம் அலபாமா. ஜோலி வந்து பார்க்க ரொம்ப டைனியாக இருந்தாங்க. ஆனால் ஜோலியை வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பாப்புலராக இருந்தாங்க. இவங்க 2015 ஹைஸ்கூல் வந்து கிராஜுவேட் பண்ணுறாங்க. இவங்க வந்து காலேஜ் போகிறதுக்கு, இந்த டவுனை விட்டு போகிறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தாங்க. ஆனால் இவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருந்தது. இவங்களோட பாய் ஃப்ரெண்ட் லாரன் வந்து ரொம்ப பொசசிவ் அண்ட் ஜெல்லஸ் பாய் ஃப்ரெண்ட். லாரன் வந்து எப்படி இருந்தானா, ஜோலி வந்து எப்பயுமே அவங்க கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஜோலி வந்து அவங்க கூட வந்து பிரேக்கப் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஜோலி வந்து பிரேக்கப் பண்ண ட்ரை பண்ணும்போது லாரன் வந்து த்ரெட்டன் பண்ணா, அவனை தான் பண்ணிப்பான், இல்லை உன்னை தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவன் த்ரெட்டன் பண்ணான். பிரேக்கப் பண்ண ட்ரை பண்ண அட்டெம்ப்ட் எல்லாமே ஃபெயில் ஆகுது. ஒரு வாட்டி கூட பிரேக்கப் வந்து சக்ஸஸாக பண்ணலை. ஆனால் ஒன்ஸ் அவன் வந்து கிளியராக வந்து பிரேக்கப் பண்ணிடுறா, இட்ஸ் டன்னு சொல்லிட்டு. லாரன் வந்து எவ்வளோ த்ரெட்டன் பண்ணாலும், எவ்வளோ கத்தினாலும், எத்தனை வாட்டி ப்ளீஸ்ன்னு சொன்னாலும், இந்த வாட்டி ஜோலி வந்து அவங்க மைண்டை சேஞ்ச் பண்ணல. அவங்க எடுத்த டெசிஷனில் அவங்க ஸ்டாண்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவன் வந்து அந்த ஸ்டேஜை வந்து பாஸ் பண்ணிடுறான். அவன் வந்து மெசேஜ் பண்ணுறது ஸ்டாப் பண்ணிடுறான், கத்துறதில்ல, ப்ளீஸ்ன்னு கேட்கறதில்ல, அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் August 29, 2015 சைலன்ஸ் பிரேக் பண்ணி ஜாலி கிட்ட லாரன் கேட்குறான், நம்ம ஹைக்கிங் போகலாமான்னு சொல்லிட்டு. இஃப் யூ வாண்ட் டு கோ ஆன் ஹைக், ஃப்ரெண்ட்ஸாக ஹைக்கிங்க்கு போகலான்னு சொல்லிட்டு கேட்குறான். ஜாலி வந்து கொஞ்சம் ஹெசிடேட் ஆனாங்க. அவங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் ஓகே, வேற எதுவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு யோசிச்சாங்க. லாரன் கூட வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும்னு நினச்சாங்க. அதனால் ஹைக்கிங் போகிறதுக்கு வந்து அக்ரி பண்ணிட்டாங்க. அவன் வந்து ஒரு போஸ்ட் போடுறான், எக்ஸைட்டடாக இருக்கான்னு சொல்லிட்டு. டேக்கிங் கீபா ஆன் எ ஹைக் டுமாரோ, ஸோ கெஸ் திங்ஸ் ஆர் லுக்கிங் அப். கீபா வந்து ஜாலியோட டாக். அவன் ஃபேஸ் பார்த்தா எக்ஸைட்டடாக இருக்க மாதிரி தெரியல. இதுதான் அவனோட எக்ஸைட்டட் ஃபேஸ். இதுக்கு மேலே வேற எந்த எக்ஸ்பிரஷன் அவங்ககிட்ட இருந்து வராது. ஜாலி வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்து ஜோக் பண்ணிகிட்டே வந்து டெக்ஸ்ட் பண்ணுறாங்க, எனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா நான் யார் கூட இருந்தேன்னு உனக்கு தெரியும். இஃப் சம்திங் ஹேப்பன்ஸ் டு மீ யூ வில் நோ ஹூ ஐ வாஸ் வித். August 30 லாரன் வந்து ஜோலியை வந்து பிக் பண்ணுறான். பிக் பண்ணிவிட்டு அங்கே நடக்கிறது எல்லாத்தையும் வந்து டாக்குமெண்ட் பண்ணி போஸ்ட் பண்ணுறான். ஃபர்ஸ்ட் பிக்சர் வந்து ஜாலி வந்து காரில் இருக்கிறது பிக்சர் போடுறான். செகண்ட் பிக்சர் ஜாலி வந்து கீபாவை வந்து வாக்கிங் கூட்டிகிட்டு போகிற பிக்சர் போடுறான். தேர்ட் பிக்சர் வந்து ஃபாரஸ்ட் வந்து பார்க்குற பிக்சர் போடுறான். ஃபோர்த் வந்து இதுதான் வந்து ஃபைனல் பிக்சர். ஜாலியை வந்து பேக் ஆஃப் ஹெட்டில் ஷூட் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் பிட்வீன் ஐஸ் ஷூட் பண்ணிடுறான். 2 வாட்டி ஷூட் பண்ணுறான். அதுக்கப்புறம் அந்த கிளிஃப்ல இருந்து அவளை புஷ் பண்ணிடுறான். அவனுக்கு வந்து 52 years பிரிசனில் வந்து பனிஷ்மெண்ட்டாக கொடுத்துட்றாங்க. அந்த பிரிசனில் இருக்கும்போது அவன் இன்மேட் கிட்ட சொல்கிறான், எனக்கு அவன் கிடைக்கலன்னா யாருக்குமே அவன் கிடைக்கக்கூடாது. ஒரு சைக்கோ கூட ஃபாரஸ்ட்டில் ஹைக்கிங் பண்ணுறது ப்ரிஃபரபிள் கிடையாது. அதுவும் இந்த மாதிரி சைக்கோ எக்ஸ் கூட கண்டிப்பாக ஃப்ரெண்டாக இருக்கக்கூடாது. இந்த ஸ்டோரி அவ்வளோதான். இது கிளிஃப் ஹேங்கர்.